Good evening, children. We'll discuss about health and hygiene chapter. We are just discussing about this chapter since almost, I think this is the 6th or 7th class, I believe, on health and hygiene chapter. Okay, in last class we have discussed about vitamins. So in that I have explained you about the classification of vitamins, that's fat soluble vitamins and water soluble vitamins. So fat soluble vitamins means, what do you mean by fat soluble and then water soluble? Fat soluble means the vitamins will be like whatever the vitamins are going inside our body will be stored in the body. Okay, that will not be easily excreted. ஈஸியாக வந்து அது வெளியில் வராது, அது பாடியில் வந்து ஸ்டோர் ஆயிரும். அதனால தான் they are called as fat soluble vitamins. So they are vitamin A, vitamin C, vitamin D and then vitamin E. They are the fat soluble. And vitamin B இருக்கு இல்லையா, that is vitamin B is the water soluble. Okay, vitamin B is the water soluble. Why it is called as water soluble? So whatever like vitamin B is like going inside will be easily dissolved in water. It will excrete in the urine. Okay, that's why it is called as water soluble vitamin. Right now let's discuss about this deficiency. So we have discussed about vitamin A. Vitamin A பாடியில் கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து விட்டமின் பி. ஸோ விட்டமின் பி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து எதில் கிடைக்குது? இந்த விட்டமின் பி வந்து எதில் வந்து இருக்குது அப்படின்னா, லைக் விட்டமின் பி இஸ் ப்ரெசன்ட் இன் லைக் மில்க். யூ கேன் சே மில்கில் இருக்குது, பீன்ஸில் இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் இருக்குது, கிரவுண்ட்நட்ஸில் இருக்குது, அப்புறம் மெய்ஸில் இருக்குது. The vitamin B is rich in vegetables as well as in the fruits, right? So likewise, if you see here the vitamin C is rich in oranges, tomato and lemon. You can just say grapes. இதிலெல்லாம் வந்து விட்டமின் சி ரிச்சாக இருக்குது. நமக்கு விட்டமின் சி வேணும் அப்படின்னா நம்ம லெமன் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், டொமேட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் ப்ரொக்கோலின்னு சொல்லிட்டு ஒன்று காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும், அதுலேயும் வந்து விட்டமின் சி ரிச்சாக இருக்குது. ஓகே, அண்ட் விட்டமின் டி வேணும் அப்படின்னா வந்து சம் சார்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸில் வந்து நம்மளுக்கு இருக்குது, மில்கில் இருக்குது. ஓகே, மில்க்கு ஃபிஷ்ஷு இதிலலாம் வந்து விட்டமின் டி வந்து ரிச்சாக இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் டைரெக்டாக நம்மளுக்கு வந்து சன்லைட்டில் போய் நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு ஈவினிங் நின்னோம் அப்படின்னா, லேட் ஈவினிங் ஒரு ஏர்லி மார்னிங்கில் நின்னோன்னா சன்லைட்டில் இருந்து விட்டமின் டி எமிட் ஆகும். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாடி வந்து அதை எடுத்துக்கும் விட்டமின் டியை. ஸோ தட்ஸ் அ easy way of like getting vitamin D. Okay, apart from your food. Next பார்த்தீங்கன்னா vitamin E. So vitamin E வந்து like it is rich in again milk, apples and beans and banana and all. அதில் சீஸ், இதில் வந்து விட்டமின் இ அண்ட் சம் சார்ட் ஆஃப் ஆயில்ஸ், இதில் வந்து நிறைய விட்டமின் இ வந்து இருக்குது. ஓகே, அண்ட் விட்டமின் கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் கே இஸ் ஆல்சோ ஃபேட் சால்யூபிள். Vitamin K is fat soluble. It is like, you can get this vitamin K from the tomato, beans and you can say like onion. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த விட்டமின் கே வந்து இருக்குது. ஓகே, ஸோ விட்டமின் பி மெயினாக லைக் எல்லா விட்டமின்ஸுமே வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸ்லையும் இருக்குது. பட் ஒரு சில வெஜிடபிள்லையும் ஃப்ரூட்ஸ்லையும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஸோ அதனால தான் அது ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் எந்த விட்டமின் டினா எதில் இருக்குது, எந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்குது, எந்த ஃப்ரூட்டில் இருக்குது, எந்த வெஜிடபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு அசைன்மெண்ட்டாக பண்ணி அதை எனக்கு அனுப்பணும். ஓகே, ஸோ that I think in next class I'll be asking you the questions. என்ன கொஷின்னா வந்து vitamin A, vitamin B, C, D, E, K இதெல்லாம் வந்து எதில் இருக்குது, எதில் அதிகமாக இருக்குது, அது ப்ராப்பராக எடுக்கலை அப்படின்னா வந்து என்ன ஆகும், இது வந்து நீங்கள் எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லணும், அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, பிஃபோர் தட் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ அபவுட் டெஃபிஷியன்சிஸ். டெஃபிஷியன்சி அப்படின்னா என்ன? குறைபாடு. டெஃபிஷியன்சின்னா வந்து குறைபாடு. ஸோ விட்டமின் ஏ குறைபாடில் என்ன ஆகும்னு சொன்னேன், நைட் பிளைண்ட்னஸ் ஆர் த லாஸ் ஆஃப் விஷன், கண்ணு தெரியாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதே மாதிரி விட்டமின் பியில் வந்து நிறைய இருக்குது, லைக் B1, B2, B10, B12, B11, B12 அந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது.
ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த விட்டமின் பி குறைபாடால் நம்மளுக்கு பெரிபெரின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும். நீங்கள் வந்து என்னென்னா இது 10th 9th 10th ஆர் 11th போகும்போது டீட்டெயிலாக படிப்பீங்க. ஜஸ்ட் நோ விட்டமின் பி டெஃபிஷியன்சின்னா இருந்தால் என்ன ஆகும், பெரிபெரின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும். ஸோ அந்த நோய்க்கான இது ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த குறைபாடு உள்ளவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாள் டயர்டாக இருக்கேன், எனக்கு எனர்ஜியே இல்லை வேலை செய்கிறதுக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க. ஓகே. அண்ட் தென் வந்து விட்டமின் சி, இந்த விட்டமின் சி குறைபாடால் வரக்கூடிய நோய் வந்து ஸ்கர்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். ஸ்கர்வி நோய் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளீடிங் கம்ஸ். நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகும், நிறைய வந்து பிளட்டு வரும் வெளியில், இல்லைனா ஜஸ்ட் நார்மலாகவே கொஞ்சம் அடிபட்டதுனாவே நிறைய ப்ளீடிங் வரும். ஓகே. அப்புறம் பாடியில் எங்காவது புண்ணு இருந்ததுன்னா வந்து இட் வில் டேக் லாங் டைம் டு ஹீல். ஓகே. விட்டமின் சி காசஸ் ஸ்கர்வி அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் கம்ஸ் அண்ட் ஆல்சோ தி அன்ஹீல்டு wounds ஆர் த wounds will take a lot of time to heal. ஓகே. அண்ட் விட்டமின் டி நான் சொன்னல சோர்ஸ் எங்கேருந்து வருது விட்டமின் டிக்கு, நீங்கள் அதை பாருங்கள், திரும்பியும் எனக்கு அசைன்மெண்ட் பண்ணி அனுப்புங்க. ஓகே. ஸோ விட்டமின் டியால் வர நோய் வந்து ரிக்கெட்ஸ். விட்டமின் டி கம்மியாக இருந்ததுன்னா ரிக்கெட்ஸ் வரும். அந்த எஸ்பெஷலி இதை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 40 years ஆஃப் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இது தாக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இது குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். அவங்க என்ன கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா போன்ஸ் பிகம் சாஃப்ட் அண்ட் பெண்ட். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. லைக் மூட் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும், அவங்க வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்ஸால் நடக்கும். அதே மாதிரி இங்கே நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து மினரல்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஓகே. ஸோ வாட் ஆல் வி ஹவ் டிஸ்கஸ்டு நவ்? வி ஹவ் டிஸ்கஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம, விட்டமின்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விட்டமின்ஸ் சார்ட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, விட்டமின் ஏ, விட்டமின் பி அண்ட் சிடிஇ இதெல்லாமே பார்த்தோம். அதில் வந்து the vitamins are classified as fat soluble and then water soluble. ஏன் fat soluble-ன்னு சொல்கிறோம், ஏன் water soluble-ன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ப்ளஸ் from where we get all these vitamins also like I have explained you. And the next what will happen, நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், இந்த குறைபாடெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சார்ட் உங்களுக்கு அந்த டேபிள் காமிச்சேன். விட்டமின் ஏ பாடியில் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், அதே மாதிரி பி கம்மியானா என்ன ஆகும், சிடி அந்த மாதிரி கம்மியானா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் மினரல்ஸ். வாட் ஆர் மினரல்ஸ்? மினரல்ஸ்னால் என்ன? இந்த மினரல்னால் என்ன? கால்சியம் இருக்கு இல்லையா, கால்சியம், அயன் இதெல்லாமே வந்து மினரல். ஓகே. ஸோ த மினரல் இஸ் அ chemical element required as an essential nutrient by organisms to perform functions which is necessary for life. டே டு டே லைஃப்பில் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? பேலன்ஸ்டு டயட்டிங். ஸோ வாட் இஸ் பேலன்ஸ்டு டயட்? ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ. அந்த பேலன்ஸ்டு டயட்டில் வந்து ஒரு காம்பனெண்ட்டு தான் வந்து இந்த மினரல். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, என்ன பண்ணோம், விட்டமின்ஸ் தேவை, கார்போஹைட்ரேட் தேவை, அதெல்லாம் சொன்னோம். கார்போஹைட்ரேட் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. நம்ம விட்டமின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மினரல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாட் இஸ் மினரல்? மினரல் இஸ் அ கெமிக்கல் எலிமெண்ட் which is required as an essential nutrient by organisms to perform functions necessary for the life. And also the minerals are the inorganic component. Whereas your vitamins are the organic components. Vitamins வந்து organic component, minerals வந்து inorganic components. So what are these minerals? Minerals are the என்னென்ன மினரல்ஸ்னா என்னது? Again what we have here is micro minerals and macro minerals. இதெல்லாம் வந்து நீங்கள் வேறு கிளாஸில் படிப்பீங்க. இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க மினரல்ஸ்னால் என்னென்ன எதை வந்து நம்ம மினரல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ மினரல்ஸ் வந்து கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம், அயன், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து தான் வந்து மினரல்ஸ். ஓகே. நான் சொன்ன கால்சியம் சொன்னல, என்ன ஆகும், இந்த கால்சியம் ப்ராப்பராக பாடியில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அண்ட் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண முடியும். இப்போ கால்சியம் கம்மியாக இருந்ததுன்னா வி ஃபீல் லைக் வெரி வீக், ரைட்? ரொம்ப வீக்காக நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். அதே மாதிரி அயன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அயன் வந்து டேட்ஸில் வந்து ரிச். அயன் இஸ் ரிச் இன் டேட்ஸில் நிறைய வந்து அயன் இருக்குது. ஸோ எவ்ரிடே வி ஹாவ் டு டேக் திஸ் மினரல்ஸ் ஆல்சோ டு ஹாவ் ஆர் டு லீட் அ ஹெல்தி லைஃப். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ. ப்ளீஸ் ஜஸ்ட் சி வாட் ஆல் மினரல்ஸ், அது என்னென்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இன் யோர் சாப்டர் இட் இஸ் நாட் எக்ஸ்பிளைன்ட் இன் டீட்டெயில். ஓகே. இது தேவையில்லை. ஜஸ்ட் டு நோ லைக் வாட் ஆர் மினரல்ஸ் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது போதும்.
ஓகே. ஸோ எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கெங்கேருந்து இந்த அயன் வருது, மெக்னீஷியம் வருது, கால்சியம் வருது, ஜிங்க் வருது, பொட்டாசியம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த இதை பாருங்கள். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் தான் இருக்குது. இந்த நம்ம எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ப்ரோட்டீன் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ராப்பராக பேலன்ஸ் டயட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் ரைட். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன்ல. ஸோ வாட் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ்? See, without carbohydrates will not be able to survive. கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு they are the sources. They are the sources, right? Carbohydrates are the sources with energy. They provide us energy. நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. ஓகே. வித்தவுட் கார்போஹைட்ரேட்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் எனி ஒர்க், வில் நாட் ஃபீல் லைக் எனர்ஜெட்டிக். என்ன ஆகும்? என்ன பண்ணுவாங்க, காலையில் சாப்பிடல இல்லை ஒரு டைம் சாப்பிட்லன்னா வி ஃபீல் கிட்டினஸ்னோ, ஒரு மாதிரி தலை சுத்தம்ல. ஸோ அது வந்து ஏன் அப்படின்னா வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ த கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் த carbohydrates play a vital role in our day-to-day life. So carbohydrates are the important energy source which fuels our body. எனர்ஜி சோர்ஸ் விச் ஃபியூல்ஸ். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த இப்போது கார் இருந்ததுன்னா அது பெட்ரோல் போடணும், பஸ் இருந்தால் டீசல் போடணும். அந்த மாதிரி நம்ம பாடிக்கு வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் வேணும். கார்போஹைட்ரேட் இல்லை அப்படின்னா வில் நாட் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் அவர் டே டு டேஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஓகே. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எங்கேருந்து வச்சு, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் தி சோர்சஸ் வித் எனர்ஜி. The most of the carbohydrates in the foods we eat are digested and broken down into glucose before entering into the bloodstream. அப்படின்னா என்னது? இப்போ நம்ம அப்படியே ரைஸ் எடுத்துக்கிறோம். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ரிச் இன் அந்த ரைஸ். எது ஒயிட் கலர் ஃபுட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதுலேயும் we have again simple carbohydrates and then complex carbohydrates that I'm not explaining now to you. Okay. Just to know what are the different types of carbohydrates அப்படின்னா வந்து simple carbohydrates and then complex carbohydrates. ஓகே. இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஆகும், டைரெக்டாக நம்ம ரைஸ் எடுக்கிறோம், டைரெக்டாக நம்ம எனர்ஜி வந்துருதா? இல்லை. அது என்ன ஆகும்னா, ஸோ தட் வில் பி broken down into glucose. அந்த ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரி உடஞ்சிரும். இட் இஸ் broken down into glucose before entering into the blood stream. நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு முன்னாடி பாடியில் போயிட்டு இட் வில் கன்வெர்ட் ஆஸ் அ குளுக்கோஸ். குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாடிக்கு வந்து அது பாடியில் வந்து யூட்டிலைஸ் ஆகிறதுக்கு வரும். ஓகே. நான் இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது இந்த டயக்ராம் பார்த்தீங்கல்ல, இது எல்லாமே வந்து இப்போ பனானாவில் ரிச்சாக இருக்குது, ஆப்பிளில் இருக்குது, ரைஸில் இருக்குது. எந்த ஃபுட்டு நம்ம எடுக்கிறோமோ அது எல்லாத்துலேயுமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட் இல்லாமல் ஃபுட்டு கிடையவே கிடையாது. ஸோ வி ஹாவ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ் இன் லைக் ஆல் த வெரைட்டிஸ். எல்லாத்துலேயுமே வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்குது. ஓகே. அண்ட் எகெயின் இன் தட் வாட் வி ஹாவ் இஸ் லைக் ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட் அண்ட் தென் லோ கார்ப் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஐ மீன் கம்மியாக இருக்கிற கார்போஹைட்ரேட் இதில் வீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கம்மியாக இருக்கும். ரைஸ் எடுத்துட்டா லைக் நிறைய இருக்கும் அதில். இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ரைஸ் எடுத்துக்கக்கூடாது. ஏன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா வந்து அந்த இதில் வந்து உங்களுக்கு நிறைய அந்த ரைஸில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. குளுக்கோஸ் நிறைய வந்து தேவைப்படாது இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. அதனால தான் வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ரைஸ் எடுத்துக்காதீங்க, ராகி எடுத்துக்கோங்க நைட்டில். ஐ மீன் ராகினா தெரியும்ல உங்களுக்கு, அது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அதனால தான். ஓகே. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எல்லா ஃபுட்டிலுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் carbohydrates? The carbohydrates are the sources of the energy. Carbohydrates provides us the energy. அதுதான் ஃபியூல் நம்ம பாடிக்கு. ஓகே. ஸோ அது வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன வேணும் நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் தேவை. கார்போஹைட்ரேட் மட்டுமே நம்மளுக்கு பத்தாது, ப்ரோட்டீன் தேவை. ப்ரோட்டீன்னா என்ன? ஸோ ப்ரோட்டீன் இஸ் அ ஹை காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டான்சஸ் தட் இஸ் present in all living organisms, right? So these proteins are of great nutritional value and are directly involved in the chemical process essential for life. So in the definition, just தெரிஞ்சுக்கோங்க, what are proteins? The proteins are the highly complex substance that is present in all living organism. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகும். இந்த 2 லைன் தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். ப்ரோட்டீன்ஸ்னா என்ன? ப்ரோட்டீன்ஸ் ஆர் தி highly complex substance that is present in all living organisms. Okay. So if you see these proteins, எதில் proteins வந்து நிறைய இருக்குது. Why proteins are important? ஒருத்தர் வந்து ப்ரோட்டீன் ப்ராப்பராக எடுக்கலைன்னா என்ன ஆகும்? ப்ரோட்டீன் ப்ராப்பராக எடுக்கலைன்னா நீங்கள் வந்து இந்த மசில் இருக்கு இல்லையா பாடியில், அந்த மசில் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒன்லி போனாக தான் இருக்கும், உங்கள் பாடி ஃபுல்லாகவே ஒன்லி போனாக இருக்கும். ஸோ the proteins தான் வந்து இந்த பல்க், நம்மளுக்கு மசில் பல்க்கு கொடுக்குறது வந்து ப்ரோட்டீன். தட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் அஸ் எனர்ஜி, ரைட்? நீங்கள் பாருங்கள் எதில் இருக்குது ப்ரோட்டீன் வந்து எல்லா தால் வகைகளில் நிறைய
பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு இது இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி லைக் அனிமல் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட், அனிமல் சோர்ஸில் வந்து இந்த மட்டன், சிக்கன்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஈவன் சம் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ கண்டைன் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, நட்ஸ் எஸ்பெஷலி எல்லா நட்ஸ், கிரவுண்ட் நட் இருக்குல்ல, அந்த கடலக்கொட்டைன்னு சொல்லுவோம், அதில் சிக்கனில், மட்டனில், ஓகே, இதில் அண்ட் ஆல்சோ யூ கேன் சே ஈவன் இன் சம் சார்ட் ஆஃப் ஃபிஷ், எல்லா கிரெயின்ஸ்லுமே வந்து உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும்? ப்ரோட்டீன் சாப்பிடல அப்படின்னா வந்து நம்ம பாடியில் எகெயின் இந்த மசில் மாஸே இருக்காது. எகெயின் தே ஃபீல் லைக் வெரி வீக், ரொம்ப வீக்காக இருக்கும், ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காகவே இருக்காது. ரைட். ஸோ ஏன் எதுவுமே லைக் கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரோட்டீனாக இருக்கட்டும், ஃபேட் இருக்குல்ல, அந்த ஃபேட் வந்து எதில் இருக்குது? ஆயில், கீ, இதெல்லாமே வந்து ஃபேட் இருக்கு இல்லையா? அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இஸ் ரிக்வயர்ட். கொஞ்சம் ஃபேட் நம்மளுக்கு தேவை. இப்போ கார்போஹைட்ரேட் வந்து இல்லை, பாடியில் ஸ்டோர் ஆகி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஃபேட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பாடிக்கு. ஓகே, நம்ம பாடிக்கு வந்து ஃபேட்டில் இருந்து எனர்ஜி எடுத்துகிட்டு நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகும். வென் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் நாட் sufficiently present in our body. Okay, so அதனால் we need to have everything. Like what all we need to have a good life? We need to have the minerals and vitamins, carbohydrates, and then we need to have the proteins, and then we need to have the fats also. Okay, so இது எல்லாமே நம்மளுக்கு தேவை. இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் will be able to lead a healthy life. இதில் ஏதாவது ஒன்று கம்மியாயிருது, அதிகமாயிருது அப்படின்னா will be falling ill. ஈவன் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை வரும், கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை வரும். ஸோ சரிசமமாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே சில்ட்ரன், ஓகே ஃபைன், தேங்க்யூ.